ஹலோ, வெல்கம் டு அர்ச்சனாஸ் கிரியேட்டிவ் ஹப். இந்த வீடியோவில் ரெசின் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெசின் யூஸ் பண்ணி ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், க்ளவுஸ் போடணும் அண்ட் ஆல்சோ கிளாஸ் போடணும். ஓகே, 2:1ங்கிற ரேஷியோவில் ரெசினும் ஹார்ட்னரும் எடுத்துக்கிறேன். ரெசின் 2 ஸ்பூன்ஸ், ஹார்ட்னர் 1 ஸ்பூன். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டான ப்ராடக்ட் கையில் கிடைக்கும். 2 ஸ்பூன் ரெசின், 1 ஸ்பூன் ஹார்ட்னர், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 6-7 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கம்பைன் ஆகணும். அது ரெண்டும் ரெசினும் ஹார்ட்னரும் நல்லா கம்பைன் ஆனால் தான் நமக்கு கரெக்டாக ஹார்ட் ஆகி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பபிள்ஸ் கம்மியாக வரணுன்னா மெதுவாக மிக்ஸ் பண்ணால் கூட ஓகே. இந்த பிளெயினாக அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் சில்வர் ஃபாயிலும் கோல்ட் ஃபாயிலும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சில்வர் ஃபாயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கோல்டன் ஃபாயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டு எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். மோல்டில் கரெக்டாக ஊற்றிக்கிறேன் ரெசினை, மிக்ஸ் பண்ணி வச்சு ரெசினை லைட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். 2 கலர்ஸும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே இருக்கிறதுலையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ரெசினில் கலர் ஆட் பண்ணுறதுக்காக நான் acrylic கலர் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யூஸ் பண்ணுறேன். இந்தியன் ரெட்டை ஒரு ட்ராப் அதில் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. acrylic கலர்ஸ் மட்டும்தான், வாட்டர் பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டரும் ரெசினும் ஆகாது. acrylic நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எப்படி வரும்னு தெரியாது. நம்ம ரிசல்ட்டை பின்னாடி பார்க்கலாம். கலர் பிக்மெண்ட் நல்லா இருக்கு. இதையும் நான் ஒரு இயரிங் மோடில் ஊற்றிக்கிறேன். நம்ம ஊற்றுறப்ப எக்ஸஸாக கொஞ்சம் ஸ்பில் ஆகிருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சு கிளியராக தொடச்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த எக்ஸஸ் எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கு மேலே லைட்டாக பபிள்ஸ் இருக்கும், அதை பர்ஸ்ட் பண்ணுறதுக்காக பபிள் ஷூட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிடும் இது ஸ்ப்ரே பண்ணதும். காயட்டும், 24 hours இது காயணும். காயிறப்ப டஸ்ட் இருக்க இடத்துல வைக்க வேணாம், இது மேலே டஸ்ட் ஆகிடும். அது லைட்டாக காயிறப்பவே இயர் பைஸஸை நான் அது கூட ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நீட்டாக இருக்குது. சைடெல்லாம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சதுனால எக்ஸஸ் எதுவும் ஜாஸ்தியாக இல்லை, நீட்டாக இருக்குது. பெயிண்ட் யூஸ் பண்ண கம்மலும்
அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணது நிஜமாக அழகாகவே இருக்குது. அது கூட அந்த கோல்டும் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணது. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, நீட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கும். இந்த சாண்ட் பேப்பர் நம்ம சைடில் எக்ஸஸ் ஏதாவது இருந்தால் அதை ஜஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு சைடில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது, லைட்டாக அந்த எக்ஸசஸ் போகிற வரைக்கும் மட்டும். கம்மல் எல்லாம் அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங்கில் ரெண்டையும் கோத்துக்கிறேன். ஹியர் ஹுக்ஸ் அண்ட் ரெசின் ரெண்டுமே போட்டு டைட் பண்ணிக்கிறேன். நம்ம கம்மல் ரெடி. அதே மாதிரி ஜம்ப் ரிங்கில் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். இயர் பேஸ் வச்ச கம்மலுக்கு ஸ்டாப்பரும் போட்டுடலாம். நம்ம க்யூட்டான பியூட்டிஃபுல்லான கம்மல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசின் ஜுவல்லரிஸ் வாங்கினோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனியும் இந்த மாதிரி ஆர்ட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.